जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில் இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்து தான் சொன்ன. இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். கும்பராசி நேயர்களே, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனம் தேவை. முதலீடு, கூட்டு தொழில் கணக்குகளில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி இருக்கு. ஸோ 6ஆம் இடத்துல ஜாதகத்துல சூரியன் வந்திருக்கார். உடல்நல பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அலுவலகத்தில் உங்கள் முடிவுகளை விமர்சிப்பவர்கள் இருக்கலாம். பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்களுடைய திறமையை நீங்க நிரூபிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் சக்சஸ் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களை விமர்சிப்பவர்கள் உங்களை பத்தி கமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுமையோடு இருந்து சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணுங்க. குடும்பம், திருமண பேச்சு தாமதம் அல்லது எதிர்பாராத தடைகள் வரலாம். உறவில் அமைதியற்ற சூழ்நிலை தவிர்க்க திறந்த மனதுடன் ஓப்பனா டிரான்ஸ்பரன்சியா இருங்க. கணவன் மனைவி ஈகோ இல்லாம டிரான்ஸ்பரன்சியா குடும்பத்தை கொஞ்சம் கரெக்டா பேசிட்டு கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்க அப்படின்னு நல்லா இருந்தால் நல்லது. பெண்கள் வேலை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக, தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யற பெண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுல வேலைக்கு கொடுக்குறாங்க, வேலை செய்யறீங்க, வீட்டு வேலை பார்த்துட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. ஏன்னு கேட்டா தேவையில்லாத அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள். அவப்பெயர்னு என்ன, நீ அதை தூக்கின்னு போயிட்ட, இதை தூக்கின்னு போயிட்ட, இதை செஞ்சுட்டு அதை பண்ணிட்டேன்னு தேவையில்லாத ஒரு சில கெட்ட பேர் வரும். நீ செஞ்சிருக்கவே மாட்டேன், ஆனா உனக்கு அந்த கெட்ட பேர் வரும். இந்த காலத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சில பேர் நேர்மையா இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு திருடுறவங்க இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கூட நேர்மையா வேலை செய்யணும், நேர்மையா சம்பாதிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான், திருடுறவனுக்கு கூட விட்டுருவாங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கங்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்கள் மூலம் ஏமாற்றம், பழைய பிரச்சனை மீண்டும் வருதல், சட்ட ஆலோசனை தேவைப்படும் சூழல், மின்சாதனப்படும் அவசர முடிவுகள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் சம்பந்தமான செலவுகள் சில பேருக்கு அதிகமாக வரும். அவசர பயண முடிவுகள்லாம் வரும். சில இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். கணுக்கால் வலி அதிகமா இருக்கும், வெரிகோஸ் பெயின் இருக்கும், ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கும், புவர் சர்க்குலேஷன்ஸ் சொல்லுவா. அதே போல தூக்க கோளாறு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கும்பராசி பொறுத்தளவுக்கு நிதானிச்சு செயல்படுறது ஜாதகத்துல நல்லது. எந்த ஒரு விஷயமுமே யோசிச்சு செயல்படுறது நல்லது. தடமுடன் செய்ய வேண்டாம். யோசிச்சு இருங்க, உங்க அவசரத்துக்குலாம் வர முடியாது, நான் நிதானமா செய்யறேன். ஏன்னா பாத சனி, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிட்டு, ஏன் நம்ம போய் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இருக்கோம், அடுத்தவங்கிட்ட திட்டு
திட்டு வாங்கணும், அடுத்தவங்ககிட்ட பேச்சு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையான வாரமாக இருக்கணும். உங்களுக்கு எதுலேயும் அவசரப்படக்கூடாது. சரிங்களா? சுபம்.